ஹலோ வணக்கம் பீடாக்ஸ். ஒரே சிரிச்ச முகத்தோட வந்திருக்கோம். ஓரளவுக்கு தேறிட்டு வந்துட்டு இருக்காங்க இந்தியா அந்த டெஸ்ட் மேட்ச்ல. 181 ஆல் அவுட் ஆஸ்திரேலியா, 4 ரன் லீடே கிடைச்சிச்சு. 4 ரன் தான் அப்படின்னாலுமே லீட் இஸ் லீட் பீடாக். அதுக்கப்புறம் 141 ஃபார் 6 முடிச்சிருக்காங்க. இன்னும் கொஞ்சம் அடிச்சிருக்கலாம். தேவையில்லாத ஷாட் அதை எல்லாத்தையும் பத்தி சொல்லுங்க. அதுக்கு முன்னாடி பந்த் நேற்று வந்து தெள்ளந்தெளிவா நீங்க சொன்னீங்க, குவிண்டன் டிக்கா கூட கம்பேர் பண்ணி இந்த மாதிரி பிளேயர்லாம் ஃப்ரீயா அடிக்க விடணும். ஓப்பனர் நம்பர் ஃபைவ்லாம் பார்க்கக்கூடாது. டெஸ்ட் கிரிக்கெட்ல எப்போ எங்கே வந்தாலும் அடிக்கிறது தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேம் ஆடணும்னு சொன்னீங்க. பந்த் அவர் கேம் இன்னைக்கு ஆடி காமிச்சாரு. என்ன நினைக்கிறீங்க? உங்க தாட்ஸ் என்ன? சாதாரண ஆட்டம் இல்லைலே, கரகாட்டம். ஒன்னே ஒண்ணு தெரிஞ்சுக்கோங்க. நேத்து நம்ம சொன்னும் போதே என்னோட ஒப்பீனியன், பண்ட தவிர எல்லாரும் ப்ராப்பர் டெஸ்ட் கிரிக்கெட் ஆடணும், அவர் ஒருத்தர் மட்டும் கரகாட்டம் ஆடணும்னு. ஏன்னா ஒன்னே ஒண்ணு தெரிஞ்சுக்கோங்க, தேர் ஆர் ஸ்டைல் ஆஃப் பிளே ஃபார் டிஃப்ரெண்ட் பிளேயர்ஸ். இப்ப கில் அந்த மாதிரி அவுட் ஆனா இருப்பாருங்க, அவரை நீங்க சொல்லுங்க, நான் ஒத்துக்கிறேன், தட் இஸ் நாட் இஸ் கேம். KL ராகுல் எல்லாருமே இன்னைக்கு எப்படி கொடுத்தாங்க. KL ராகுல் என்ன பண்ணாரு, ஒரு ராலிக்கிங் ஸ்டார்ட். HSC ஜெய்ஸ்வால் ஒரு உரிச்சாரு ஃபர்ஸ்ட் ஓவர்ல. 16 ரன் வருது, 7 ஓவர்ல 40, பயங்கரமா போயிட்டு இருக்கு. இறங்கி வந்து ஸ்காட் போலண்ட் ஆட போய் போல்டு. அவரை சொல்லுங்க, ஒத்துக்கிறேன், அந்த ஷார்ட் செலக்ஷன், அவரோட அப்ரோச், தட் இஸ் நாட் இஸ் கேம். கேஎல் அதுக்கப்புறம் ராகுல் பால் கொஞ்சம் நல்ல பால் தான் நினைக்கிறேன். இறங்கி வந்தாரு. போலன் மாதிரி ஒரு ஆளை எதுக்கே இறங்கி வரீங்க? இஸ் த ஒன் ஹூ இஸ் லுக்கிங் வெரி வெரி த்ரெட்டனிங். அதுக்கப்புறம் கில்லி இறங்கி வந்து சுத்துறாரு. அது ஒரு ஷாட் ஒன்னு அடிச்சாரு பாருங்க, பாயிண்ட் பிட்வீன் பாயிண்ட் அண்ட் கவர்ஸ். ஆஸ்திரேலியன் கமெண்டேட்டராலேயே வந்துட்டு they could not resist the temptation of saying what a shot this is. அதுக்கப்புறம் அந்த சிச்சுவேஷன்ல இறங்கி வந்து ஒரு சுத்து சுத்தி அவரு அவுட் ஆறாரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நிதிஷ் ரெட்டி, இப்ப வந்துட்டு கோலியை பத்தி அப்படி நிறைய பேர் கேட்டுட்டே இருக்காங்க. இந்த மாதிரி சார் நீங்க ஒரு ஹைலைட் கொடுக்க மாட்டேன்றீங்க. இப்ப வந்துட்டு நான் ஒன்னே ஒண்ணுதான் சொல்றேன். இப்போ இப்ப பண்ட் வந்து 59 for 3 பண்ட் வரும்போது வந்து, அதுக்கப்புறம் மொத்த பால் இறங்கி ஒரு வீறுனா இருப்பாருங்க. அதே பால் அவுட் ஆயிருந்தா என்ன சொல்லிருப்பாங்க? he is stupid, stupid and stupid அப்படின்னு இருப்பாங்க. நான் ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன். இப்போ ஒரு பிளிஸ்டரிங் 50 of 29 பால்ஸ் பண்ணிட்டு அந்த அப்ரோச்சை எடுக்காம 30 பால் விட்டு விட்டு ஆடி இருந்தாருன்னா அவரு 61 ரன் அடிச்சிருப்பாரா? நாணயமா உங்களோட ஒப்பீனியன் சொல்லுங்க ப்ளீஸ். வியூவர்ஸ் கேன் ஆல்சோ கமெண்ட் ஆன் திஸ். am I right here or wrong? மற்றவங்களுக்கு தான் ரன் வரலையே பீடா. அதான் அந்த இன்னிங்ஸ் தானே இப்போ. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸும் இந்த இன்னிங்ஸும் அடிச்சதே 100 ரன் வந்துருச்சு. ரெண்டு பாத்தீங்கன்னா 140, இப்போ 320 ரன்ல 100 ரன் பந்த் அடிச்சது. ஒன் தேர்ட் ஆஃப் யுவர் டீம்ஸ் ரன்ஸ் ஹவ் பீன் ஸ்கோர்ட் பை ஹிம். அந்த பேஸ்ல அவர் அடிச்சதுங்கிறது இட்ஸ் a பிக் போனஸ் ஃபார் இந்தியா. அதாவது நான் என்ன சொல்ல வரேன்னா, ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் போன மெல்பர்ன்ல அந்த மாதிரி ஆடி அவுட் ஆனாரு, ஐ அக்ரி. ரெண்டாவது இன்னிங்ஸ்ல 104 பால் ஒரு செஷன் முழுக்க பல்ல கடிச்சு ஆடிட்டு இருக்காரு. அப்புறம் டாவிஸ் செட் போட்டது ஒரு அரைக்குழி. நார்மலா அதை தூக்கி சொருகி இருப்பாரு கவுகானர்ல ஒரு சிக்ஸுக்கு. அவுட் ஆயிட்டாருங்கும் போது யூ கீப் ஆன் கிரிட்டிசைசிங். அண்ட் தேர் வேர் சம் நியூஸ் சேயிங் தட் பண்ட் இஸ் நாட் பிளேயிங் அக்கார்டிங் டு த பிளான்ஸ் அண்ட் பண்ட் ஹாஸ் டு பி ரீப்ளேஸ் பை துருவ் ஜூரல்னு. எங்க இருந்து இந்த டாக்ஸ் எல்லாம் வருதுன்னு நான் சொல்றேன் பாருங்க. குவிண்டன் டிகாக்கு அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ல போவார். 116 for 5 ரொம்ப பாயிண்ட் மேல அப்படியே நேர கையில கொடுத்துட்டு வந்துட்டே இருப்பாரு. அவர்கிட்ட போயிட்டு நீ பிளாக் பண்ணு அப்படின்னு சொன்னா வேலைக்கே ஆகாது. அந்த ஒரு டெஸ்ட் மேட்ச் வந்து கொலம்போல வந்து மாஷி மாமலா படுத்து ஆடினாரு. அந்த டெஸ்ட் மேட்சும் குவிண்டன் டிகாக் போய் அடிச்சுதான் அவுட் ஆனாரு. அவரை நீங்க வந்துட்டு என்ன சொல்லணும்னா, நீ 100 பால் ஆடு அப்படின்னு சொல்லிட்டு நிறுத்திடணும். எப்படியா ஆடுறதுன்றது நீங்க சொல்லக்கூடாது. the சேம் திங் அப்ளைஸ் டு பண்ட். இப்ப நிறைய பேர் வந்து, இப்ப நான் உங்களை ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன். நான் கேட்கிற, நீங்க தான் என்ன கேள்வி கேட்டீங்க, இப்ப உங்களை கேட்க போறேன். விராட் கோலி கோட்டா இல்லையா? அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க. விராட் கோலி சாரி சாரி கோட் சாரி, விராட் கோலி கோட்டு தான், கண்டிப்பா கோட்டு தான். 9 பிஹைண்ட். ஓகே. இப்ப நான் அந்த டாபிக்கு வரேன். இப்ப அவருக்கு டெக்னிக்கல் ஃபிளா இருக்கா இல்லையா? நீங்க வந்துட்டு ஒரு என்ன சொல்றது, ஒரு ஃபேனா, ஒரு கிரிக்கெட் ஃபாலோவரா சொல்லணும். நீங்க இந்த கிரிக்கெட் மூமெண்ட் அதெல்லாம் இப்ப எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். இப்ப நான் உங்களை வந்து முதலேந்து சொல்லிட்டு இருக்கேன்.
இப்ப நீங்க நான் சொல்றத ஒத்துக்கிறீங்களா இல்லையா? தட் யூ காட் அ டெக்னிக்கல் ஃப்ளா. வீரா, நம்மளே இதை ஒரு 10 வாட்டி சொல்லிட்டோம். நம்ம ட்ரிகர் மூவ் நீங்களே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டீங்க. அதை அவருடைய இது இந்த டெக்னிக்கல் இஷ்யூஸ் இருக்கு, இதெல்லாம் பண்ணணும், இதெல்லாம் பண்ணலன்னு சொல்லி நம்மளே நம்ம சேனல்ல ஒரு 10 வாட்டி சொல்லியிருப்போம். இப்ப வந்துட்டு இப்ப நான் உங்களுக்கு வந்து ஒண்ணு காட்ட போறேன். பார்க்க இப்போ முடியுது, பார்க்க முடியுது. ம். இப்ப இதுதான் வந்து அவரோட ட்ரிகர் மூமெண்ட்டை நான் இப்ப உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். பேக் அண்ட் அக்ராஸ்ங்கிறது என்னன்னா, உங்களோட பேக் ஃபுட் வந்து மிடில் ஸ்டம்ப் க்ளோஸா பேக் அண்ட் பிஹைண்ட் போனோம். இப்ப இவருக்கு எங்க போகுது பாருங்க. இப்ப சைடுவேஸ் போகுது அவரோட பேக் ஃபுட். இன்னைக்கு அவரோட டிஸ்மிஸல நான் அனலைஸ் பண்றேன். ஆஃப் ஸ்டம்ப் கிட்ட இருக்கு அவரோட பேக் ஃபுட். இப்ப எல்லாரும் இப்ப நீங்களே என்ன கேட்டீங்க, பீடாக் நேத்து பாத்தீங்கல்ல கோலி, அவரோட ஸ்டான்ஸ் ஸ்ட்ரெயிட்டா இருக்கு, எல்லாரும் ஹாப்பி. உமதான் ஹாப்பி, நானும் ஹாப்பி. எல்லாரும் என்ன சொன்னாங்க, இந்த மாதிரி அவரோட பேக் ஃபுட். ஸோ இங்கிலீஷ்லயே நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஜஸ்ட் வாட்ச் அவுட் இஸ் ஃபர்ஸ்ட் ட்ரிகர் மூமெண்ட் வேர் பீப்புள் ஹவ் பீன் வெரி சாட்டிஸ்ஃபைட் தட் இஸ் பீன் ஸ்டாண்டிங் sideways and he's got his feet aligned pen. The first and foremost thing when you want to have a back and across moment is your back foot should go behind and not sideways like that. The amount of exaggerated back foot movement on the sideways shifts the weight completely on the back foot, and see the collapse of his back foot right now after the finish of the first trigger. Now you see the second trigger because of the weight completely shifted on the sideways rather than the front foot leading the back foot, and the back foot and front foot to be perpendicular at this particular position is the right way when you have a back and across trigger. Now, because of the exaggerated first back foot movement trigger, now the front foot is just following the back foot and it is now parallel to the back foot. And now see the knee flexion, how much bent his knees are. The weight is completely is on the knees and his hands is also away from the body. All of a sudden, his back lift, which is straight behind the wicket keeper at the stance position, has now been gone way away to the second slip and the third slip. Now see at the position at the pitch of the ball. Because of his weight completely shifted on the sideways, he is pressing his front foot straight towards the umpire. And because of that, if you can see the ball which is pitched way outside the off stump, and now see where his hands are and where his heads are. His front foot is pointing towards straight to the umpire, and see where his hands are. Ideally, when can you leave a ball? If the ball is outside the line of your back lip, in spite of the ball pitching at the eighth stump, because of his faulty technique and the hands going so away from the body and the back lip really going away to second slip and third slip, he cannot leave the balls at all at that particular position, and is always committed on the front foot. The moment you are committed on the front foot and the bouncy tracks like this, where the ball is going to have an uneven bounce, you have got no chance of just sticking onto that position there, staying upright and leave the ball or defend the ball late. This is really going to put his technique, is going to put the front foot on the pressure. The upper body will be going searching for the ball, and that is where exactly is edging. Now, if you see the point of contact, see where his front foot is. His front foot is still pointing straight towards the umpire, and see where his head position is, and see is predominantly trying to play a ball on the front foot, is committed to it. That is the only reason he has got absolutely no chance whatsoever for the deliveries that is pitching on the fifth stump, seaming away and bouncing. Unless otherwise, his trigger position right from the beginning is set right and got back to 2018, where that exactly was his blueprint. Virat Kohli is failing, is inevitable, and no one can stop it, in my humble opinion. ஓகே, அதான் தெளிவா சொல்லிட்டீங்க, கிளாஸ் எடுத்துட்டீங்க பீடா. நேத்திக்கு நீங்க சொன்னதுதான், என்சிஏல ஒரு 10 நாள் உங்களை மாதிரி ஒருத்தரை வச்சு சரி பண்ணா ஐ திங்க் திங்ஸ் மைட் டெஃபினெட்லி டர்ன் அரவுண்ட் ஃபார் ஹிம். பட் இஸ் டூ குட் பிளேயர், கிளாஸ் பிளேயர், கோட்டு நம்ம எல்லாருக்குமே தெரியும். பட் இட்ஸ் ஜஸ்ட் அ மேட்டர் ஆஃப் டைம் அண்ட் ரைட் கைடன்ஸ் அட் திஸ் பாயிண்ட். ஐ எம் ஷூர் ஹி வில் டூ தட். கிரேட் பிளேயர்ஸ் டூ தட். ஐ எம் ஷூர் ஹி வில் ஆல்சோ டூ தட் பீடா. என்ன பொறுத்த வரைக்கும், I'm telling this to the viewers. Few of them are saying, do reach him. You know him very well. You really like him. You talk a lot about him positively in social media. Why don't you reach out to him? I have made my attempts trying with other players to reach to him to convey the message. I'm really interested in doing well, and
I know what is his problem, and I've also worked with him when he was 15 years in the National Cricket Academy, coming for under 15 and under 17. I've got special love for him in my heart. I'm always there to help. I'm making this point clear. People should not think that I'm not interested to help. I've helped many million cricketers in the world. He's one of my favorite. I worked with him in NCA. I worked with him in RCB. I have done what I can. ரெஸ்ட் ஆஃப் த திங்ஸ் ஐ கான்ட் கண்ட்ரோல் ஃப்ரம் இட். இப்போ முதல் செஷனுக்கு வருவோம். இப்போ ஒன்னே ஒன்று நம்ம என்ன சொன்னோம்னா, ஒவ்வொரு செஷனும் 85 ரன்னுக்கு மேல நீங்க கொடுக்கலன்னா மினிமம் 3 விக்கெட் எடுத்துருவீங்க. யூ வில் பி 170 for 7 அப்படின்னு நீங்க பயங்கரமா சிரிச்சீங்க சந்தோஷத்துல. 170 for 7 கேட்கறதுக்கு நல்லாதான் இருக்கு பீடாக் அப்படின்னீங்க. பட் இந்தியா ஆக்சுவலி இஃப் யூ ஆஸ்க் மீ தே டிட் தட் ஆக்சுவலி. இப்ப வந்து ஃபர்ஸ்ட் செஷன்லயும் பாத்தீங்கன்னா 80 ரன்ஸ் மேல கொடுக்கல, செகண்ட் செஷன்லயும் கொடுக்கல. ஒரே ஒரு இது என்னன்னா, உங்களுக்கு ஸ்டில் த ஃபர்ஸ்ட் செஷன் இந்தியா வின் பண்ணாங்க, செகண்ட் செஷன் வந்துட்டு திருப்பியும் இந்தியா வின் பண்ணாங்க. இதுல கொஞ்சம் ரன்ஸ் வந்து அன்பார்ச்சுனேட்டா தே ஹவ் கிவன். அது என்ன ரீசன்னா, இப்ப பிரசித் கிருஷ்ணாவை பத்தி நம்ம சொன்னோம் நேத்து. டால் போலரு, ஒரே ஒரு ப்ராப்ளம் பேக் என்னன்னா, ஆஃப்ல இருந்து போடுவாரு அது அப்படின்னு நீங்க சொன்னீங்க. அதாவது தெரியும் இல்லையா. இப்ப நான் இதை சொல்றேன்னா நீங்க என்ன பண்ணணும், இங்க பார்ப்பா, நீ பேக் ஆஃப் லென்த் போட்டீங்கன்னா இந்த பிச்சுல உனக்கு வந்துட்டு வேலைக்கு ஆகாது. ஸ்கொயர் ஆன் ஈதர் சைடு ஆஃப் த பவுண்டரிஸ் அடிச்சிருவாங்க. அதனால ஃபுல்லர் லென்ஸ் போடுன்னு அவரை இன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும். அவரு ஃபுல்லர் லென்ஸ் போட்ட அப்புறம் கதை என்ன ஆச்சுன்னா, கிருஷ்ணா நீ வேகனே பாரோ, கிருஷ்ணா நீ வேகனே பாரோ, கிருஷ்ணா ஸ்ரீ கிருஷ்ணா. அதுக்குள்ள ஒரு 40 ரன் போயிடுச்சு. அந்த கேரி வந்து டப்புன்னு இங்க அடிக்கிறாரு, இங்க அடிக்கிறாரு. ஒரு ஃபுல்லர்ல இருந்து போட்டோடனே கிளீன் அப். ஒன்னே ஒண்ணு நீங்க என்ன புரிஞ்சுக்கணும்னா, இந்த பவுன்ஸ் வந்துட்டு இப்ப சன்னு வெளியில வந்திருக்கு. சீன் மூவ்மெண்ட் வந்து கொஞ்சம் கம்மியா ஆனாலும் பவுன்ஸும் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும். ஏன்னா மாய்ச்சர் இந்த பிச்சு போயிருக்குன்றதுனால இந்த 4 to 6 meters போட்டாலே தொண்டைக்கு வருதுங்கும் போது குத்துறீங்களேயா நீங்க. அதுல ஒரு 20 ரன் போச்சு. அந்த 20 ரன் குறைச்சிக்கலாம். பட் வி கேன் நாட் பி ரியலி என்ன சொல்றது, கம்ப்ளைனிங் ஆன் எனிதிங். நான் பயந்த மாதிரி இப்ப பும்ரா ஸ்கேன்ஸுக்கு போயிருக்காரு. காலை காலை உடைச்சிடாதீங்கடா, காலை உடைச்சிடாதீங்கடான்னு சொல்லிட்டே இருந்தோம். சைட் ஸ்ட்ரெயினா அதுவும் சொல்லுங்களேன், அதை பத்தி சொல்லுங்க போயிடா. இந்த WWF எல்லாம் காட்டுற மாதிரி காமிச்சாங்க இன்னைக்கு. அவர் அதாவது ஹாஸ்பிட்டல் போறது உள்ள பேக் ரூம் சீன்ஸ் எல்லாம் காட்டுவாங்க தெரியுமா WWFல. அது மாதிரி பும்ராவும் அந்த ட்ரெயினரும் போய் வண்டி ஏறி ஹாஸ்பிட்டல் போறதெல்லாம் காமிச்சிட்டு இருந்தாங்க. சோ என்ன ஆச்சு, பும்ரா வந்து இல்லைன்னா சிரமம் தானே போயிடா. போன டெஸ்டே ஒரு ஸ்பெல்ல நான் சொன்னேன், அவர் போலி குட்டுன்னு. ஐயா என்னால முடியலடா அப்படின்னு. உடனே தூக்கி இவர் வந்து ஸ்டார்க் ஒரு சிக்ஸ் அடிச்சாரு கவுக்கானர். அதை பார்த்ததுக்கு ரத்தமே கொட்டிச்சு. முடியல அவரால. இப்ப வந்துட்டு உங்களுக்கு லஞ்சுக்கு அப்புறம் வந்து போலிங் போடுறாரு. ஸ்பீடு பாத்தீங்கன்னா 126, 127, 128. அப்பயே ஒரு ட்வீட் போட்டேன், அப்பா நீ போரும்பா போலிங் போட்டதே நீ. அதுக்கப்புறம் ஒரு 10 ஓவர் ஸ்குவீஸ் பண்ண, அதுக்கப்புறம் திரும்பி பாக்குறேன் அடுத்த ஓவர் வெளியில போயிட்டாரு. இப்போ ஒன்னே ஒண்ணு தெரிஞ்சுக்கோங்க, நோ மேட்டர் வாட் ஹி ஹஸ் காட் அன் அன்ஆர்த்தடாக்ஸ் ஆக்ஷன், ஓகே, இஸ் நாட் சம்மன் ஹூஸ் காட் அ ஸ்மூத் ஆக்ஷன் லைக் கிளென் மெக்ரா ஆர் முகமது ஷமி ஆர் சம்மன் ரியலி டு கம் அப் வித் an எக்ஸாம்பிள் டு இஸ் காட் அன் அன்ஆர்த்தடாக்ஸ் ஆக்ஷன். அதே மாதிரி அவர் போடுற அந்த 140, அவர் அவர் பெரிய ரன்னப்லாம் கிடையாது, பாதி ரன்னப் நடந்துதான் வர்றாரு. அதுக்கப்புறம் அந்த ஃபோர்ஸ் ஆக்சலரேஷன், இந்த சைடு ஆர்ம் லோடிங் வர்றதுனால ஏகப்பட்ட ப்ராப்ளம்ஸ் வந்து சைட் ஸ்ட்ரெயின் நிறைய வரதுக்கு ப்ராப்ளம் இருக்கு. ஹாம்ஸ்ட்ரிங் ப்ராப்ளம் வர சான்ஸ் இருக்கு, கிராயின் ப்ராப்ளம் வரதுக்கும் சான்ஸ் இருக்குங்கும் போது இந்த மாதிரி ஒரு ஹீட்ல ஒவ்வொரு டெஸ்ட் மேட்ச் நீங்க 50 ஓவர் போட விட்டீங்கன்னா, எனக்கு என்ன பையன், இப்ப பாருங்க பாகிஸ்தான்ல பாருங்க ஆங்கிள் இன்ஜுரி வந்து சை மையு அவுட் ஆஃப் ஆக்ஷன் ஃபார் 2 months. இப்ப நான் உங்களுக்கு இப்ப வந்துட்டு இப்ப இவர் போயிட்டாரு அப்படின்னா சாம்பியன்ஸ் டிராபிக்கு, எனக்கு அவர் சான்சஸ் பத்தி தெரியல. செகண்ட் இன்னொரு கேள்வி உங்களை கேட்க போறேன். இன்னைக்கு நான் என்னோட கேள்வி செஷன் தான். இப்போ உங்களுக்கு தெரியுதா நான் 2 பேரையும் ஏன் டிராப் பண்ணணும்னு சொன்னேன்னு, ரோஹித் சர்மாவையும் கோலியும். இப்ப என்ன தெரியுமா ஆச்சு, அவருக்கு கம்ப்ளீட்டா அவருக்கு பிலீஃப் போயிடும். டோட்டலா அவருக்கு பிலீஃப் போயிடும், நம்மளால இனிமே ரன் அடிக்க முடியுமான்னு. ஐ எக்ஸ்பெக்டட் திஸ் பிகாஸ் இஸ் டெக்னிக்கல் ஃபிளாஸ் நாட் பீன் கரெக்டட். ஐ எக்ஸ்பெக்டட் ஹிம் டு ஃபெயில் அண்ட் ஹி ஃபெயில்ட். இப்ப வந்துட்டு இங்கிலாந்து சீரிஸ் அவர் வீடா, ஆட ஆனா இதுல ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, இப்ப வந்து பும்ராவும் இன்ஜோர்டு. இப்போ கோலி மாதிரி ஒருத்தர் இப்ப கேப்டனா இருக்கிறது வந்து ஐ திங்க் இட்ஸ் குட் திங். இல் பி வெரி அக்ரெசிவ், இது புஷ் பண்ணுவாரு. இப்போ உதாரணத்துக்கு ஜூரல் மாதிரி ஒருத்தர் வந்து அவரும் ஃபெயில் ஆயிருந்தாருன்னு வச்சுக்குவோம். ஜூரலோட லைஃபும் போச்சு, கோலிக்கும் கோலியும் ஆடல, கோலியோட கேப்டன்சியும் கிடைக்காம போச்சு இல்ல.
சார் ஜுரல் ஓகே சார், சின்ன பையன் 21 22 வயசு. he has already showed that what he is capable of. He won a test match against England in test series where he batted so beautifully. போலிங்கிறது ஒரு டைமண்ட். அந்த டைமண்டை விட்டுட்டு இப்ப எல்லாருமே என்ன சொல்றாங்க, யோ நீ எந்த கிரிக்கெட்டையும் ஆடாத. சோசியல் மீடியா நீங்களும் ஆக்டிவா ஃபாலோ பண்றீங்க, நீ எந்த கிரிக்கெட்டுமே ஆடாத, நீ கம்ப்ளீட்டா ரிட்டையர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணி இனிமே நீ கிரிக்கெட்டை ஆட முடியாது. இப்ப நீங்க முன்னே ஒண்ணு தெரிஞ்சுக்கோங்க, அந்த மாதிரி ஒரு பீக்ல இருந்துட்டு வெளியில போகும்போது உங்களுக்கு ஒரு மாதிரி இந்த மென்டல் டிப்ரெஷன் வரும். எல்லாருமே நம்மள அபியூஸ் பண்ற மாதிரி இருக்கும். ட்விட்டர் எடுத்து பார்த்தோன்னா எங்க பார்த்தாலும் கோலி, நியூஸ் பேப்பர் எடுத்து பார்த்தா எங்க பார்த்தாலும் கோலி. இப்ப ஒருவேளை இந்தியா அந்த டெஸ்ட் மேட்ச் தோத்தாங்கன்னா இந்த வெஸ்ட் ஆஸ்திரேலியான்னு ஒரு நியூஸ் பேப்பர் அவங்க ஆல்ரெடி போட்டு கிழிக்கிறாங்க. உங்களோட நெகட்டிவ் மைண்ட் செட் இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங். பண்ணிட்டு பாருங்க, நீ என்ன வேணாலும் சொல்லி, நீ என்ன வேணா பிளான் கொடு, நீ இன்னைக்கு செதுக்கிற வச்சு சாச்சிடுறான் பாருன்னு வந்தாரு, சாச்சிட்டாரு. ஸோ உங்களுக்கு அந்த மாதிரி சாக்கிறதுக்கும் உங்களுக்கு ஒரு கான்பிடன்ஸ் வரணும். இப்போ உங்களுக்கு என்னென்ன இப்படி ஆட போறீங்க அந்த பிளா வச்சு என்னென்னமோ பண்றாரு. அந்த பக்கம் போட்டாலே பக்கு நிக் வாங்கின்னு போகுதும் போது இப்போ உங்களுக்கு இப்ப நீங்க சொல்றதெல்லாம் ரைட். இப்ப நானே ஒரு ட்வீட் போட்டப்ப அவர் தான் வந்து இந்த ஆப்சன்ஸ் ஆஃப் பும்ரா he was leading the field, he was looking aggressive, he was making some very good bowling changes which I am not denying at all. But finally I am asking you a question. There is no concept of non playing captain in cricket. The non playing captain concept டென்னிஸ்ல மட்டும் தான் இருக்கு, டென்னிஸ் கிரிக்கெட்ல டேவிஸ் இருந்து. கப்ல. அதனால நான் உங்களுக்கு கேட்கிறேன் ஒண்ணு, நான் பெரிய ஃபேன் ஆஃப் விராட் கோலி, சின்ன வயசுல தெரியும், நீங்களும் பெரிய ஃபேன் ஆஃப் விராட் கோலி. இப்ப இந்த ஃபார்ம்ல நீங்க வந்துட்டு இல்ல பீடா விராட் கோலி கேப்டனா இருக்கட்டும், அவர் ரன் அடிக்கலாம் பரவாயில்ல, சாம்பியன்ஸ் டிராஃபிக்கு நீங்க சொல்லுவீங்களா? நெஞ்ச தொட்டு சொல்லுங்க. எப்படியா இருந்தாலும் ஒரு சாம்பியன்ஷிப் ஆட தானே போறாரு. அந்த இதெல்லாம் எப்ப கொஸ்டின் வந்துச்சு? அந்த கொஸ்டினே வரலையே. கொஸ்டின் இல்ல. இப்ப நான் உங்களை ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன். If you do you think that with the flaw what he has got, he's been getting out left, right and center, not only in this series, in the last 18 months. அந்த 2021ல இருந்து கத்திட்டு இருக்கேன் நானு. நான் உங்களுக்கு கேட்கிறேன், இப்ப இங்கிலாந்தோட சீரிஸ் அவர் ஆட மாட்டாரு, will be rested straight away going to Champions Trophy and a pressure filled match against Pakistan in Dubai. How much money will you put on Virat Kohli to score runs? நீங்க நெஞ்ச தொட்டு சொல்லுங்க பாப்போம். அதுக்குள்ள ஃபிளாஸ கரெக்ட் பண்ணி வர ஒரு நம்பிக்கை தான், வேற என்ன. அது 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 உங்களுக்கு தெரியாது, கரெக்ட் பண்றாரா இல்லையான்னு உங்களுக்கு தெரியாது. இந்த மைண்ட் செட்ல இஸ் கோயிங் டு பர்ஃபார்ம். ஸோ அதுக்கு தான் நான் என்ன சொன்னேன், ஒரு மென்டலி ஃப்ரெஷிங்கா இருக்கட்டும்னு சொல்லிட்டு ரெண்டு பேரையும் விட்டுருக்கணும் இந்த டெஸ்ட் மேட்ச்ல. இப்ப ரோஹித் சர்மாவை நீங்க விட்டுறீங்கன்னா விராட் கோலியை விட்டுருக்கணும். இன்னொன்னு பாத்தீங்கன்னா இன்னொரு கேள்வி நான் கேட்கிறேன். இப்படியும் பார்க்கலாம்ல, ஃபைனல் டெஸ்ட் மேட்ச் ஆஃப் அன் இம்பார்ட்டன்ட் சீரிஸ், உங்களோட ரெண்டு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பேட்டர்ஸையுமே டிராப் பண்ணா அது ஒரு பெரிய கால் இல்லையா? மோஸ்ட் இப்ப எக்ஸ்பீரியன்ஸ் பேட்டர்ஸ் கோட் ரெண்டு பேரும் மோஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் சொல்லாதீங்க, இருக்கிற உண்மையை சொல்லலாம். இப்ப அவங்க ஒரு சேஞ்ச் எடுத்தாங்களே, பை ஒன் கெட் ஒன் ஃப்ரீ எடுத்துட்டு இந்த பியூ வெப்ஸ்டரை கொண்டு வந்தாங்களே, என்ன ஒரு உங்களுக்கு டிஃபரன்ஸ் தெரிஞ்சது பாத்தீங்களா? இப்ப பை ஒன் கெட் ஒன் ஃப்ரீ இருந்தா 75 ஆல் அவுட். இன்னைக்கு என்ன ஒரு இன்னிங்ஸ் ஆனா இருப்பாருங்க, நான் பார்த்திருக்கேன். கவர்ஸ் ஆஃப் சைட்ல ரொம்ப ஸ்ட்ராங்கா இருப்பாரு. ஒரு என்ன சொல்றது, ஒரு ஒரு நல்லா இருக்கும் ஆர்கனைஸ்டு கிரிக்கெட்டர். bowling அப்படியே வந்துட்டு he can contribute, batting he can contribute அப்படிங்கும்போது for the welfare of the team, if you feel this is what you feel, you have to be strong enough to take a decision. நீங்க ஒரு கோலி ஒரு ரோஹித் வந்து முழுசா இழந்துடக்கூடாது. we need them in future, அட்லீஸ்ட் முழுசா இழக்கக்கூடாதுன்றதான் என்னோடது. இன்னொரு கேள்வி நான் கேட்கிறேன், வாஷிங்டன் சுந்தர் அஸ் அ பேட்ஸ்மேன் அட் நம்பர் 8, ஏன்னா அவரு போலிங்ல போட மாட்டாரு, அது சொல்லிட்டாங்க, இந்த மாதிரி அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. அவர் போலர் எல்லாம் கிடையாது, பேட்ஸ்மேனா தான் ஆடுறாங்க. பேட்ஸ்மேனா அவர் ஆடுறாங்கன்னா நாளைக்கு அவர் 100 அடிக்கணும், எனக்கு அதுதான் ஆசை. இப்ப நான் சொல்றேன், நான் வந்து ஒரு டெக்னிக்கல் பாயிண்ட் ஆஃப் வியூல கேட்கிறேன். அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ல ஒரு துருஜூரலையோ ஒரு அபிமன்யு ஈஸ்வரனையோ ஆடுவீங்களா, இல்ல ஒரு பியூர் பேட்ஸ்மேனா வாஷிங்டன் சுந்தர் நம்பர் 8 ஆடுவீங்க? ஏன்னா அவருக்கு போலிங்கே கொடுக்காம இருக்காங்கன்ற வைத்தறிச்சல நான் பேசுறேன், நத்திங் எல்ஸ். அது புரியுது. அப்புறம் இன்னொன்னு, சுந்தர் நம்ம டாப் ஆர்டர்ல ஆடணும்னு நம்ம நிறைய பேசிட்டோமே. நான் என்ன சொல்றேன், போலிங்கும் கொடுக்க மாட்டேன்றேன், அவரை டாப் ஆர்டர்ல ஆடுன்றேன் நானு. இப்ப நான் என்ன சொல்றேன், கில்லும் ஃபெயிலியரு, கோலியும் ஃபெயிலியரு, ரோஹித்தும் ஃபெயிலியரு. இப்ப கேஎல் ராகுல் அவர் அவுட் ஆஃப் பொசிஷன் ஆடிட்டு திருப்பி கொண்டு வந்தாங்க, அவரும் ஃபெயிலியரு. லெட் அஸ் பி வெரி ஆனஸ்ட். ஜெய்ஸ்வால் ஒருத்தர் தான் ரன் அடிச்சிட்டு இருக்காரு. நிதிஷ் ரெட்டி பாவம் வந்து இந்த டெஸ்ட் மேட்ச் தான் அடிக்கலையே ஒழிய, நிதிஷ் ரெட்டி வாஸ் ஆல்சோ கன்சிஸ்டன்ட். அதுக்கப்புறம் வாஷிங்டன் சுந்தர் has also scored runs. Let us be honest here. That is a case promoting to number 3. ஏன் ஒரு ஓவர் போட முடியாது? இன்னொன்னு நான் கேள்வி கேட்கிறேன், அந்த எனக்கு பிடிக்காத விஷயம் எது, அந்த நிதிஷ் ரெட்டிய விக்கெட் கீப்பர் இந்த மாதிரி ஒரு பிச்சில் விக்கெட் கீப்பரை முன்னாடி நிக்க வச்சுட்டு ஸ்லோவா வந்து விக்கெட் டு விக்கெட் போட சொல்றீங்களே, என்னையா ஸ்ட்ராட்டஜி அது? அது 3 ஓவர்ல 16 போச்சு. உடனே என்ன பண்ணாங்க, அதுக்கப்புறம்
அவரை வந்து ஃபுல்லா குயிக்கா போட விட்டுட்டு எல்லாத்தையும் விக்கெட் கீப்பரை பின்னாடி நிறுத்திட்டு ஒரு அட்டாக்கிங் ஃபீல்ட் செட் பண்ண டப் டப் இங்க வாங்கி போச்சு கமின்ஸுக்கு. ஐ ஜஸ்ட் காண்ட் அண்டர்ஸ்டாண்ட் தட் ஐடியா on a pitch where it's doing so much for the fast bowler. You are telling the wicket keeper to come up and telling the bowler to bowl negative lines of wicket to wicket 120 kilometers. அதுலயே ஒரு 15 ரன் போச்சு. இல்லன்னா ஒரு 30 ரன் லீட் எடுத்துக்கலாம். நான் தான் சொன்னேன் ஆஸ்திரேலியா ஈவன் தேவ் இஃப் தே ஸ்கோர் 215 30 ரன் லீட் எடுத்தாங்கல்ல இந்தியா will have a chance. நேற்று ஒரு நாள்ல பாத்தீங்கன்னா 69-31 அப்படின்னு சொன்னோம். இப்பயும் என்ன பொறுத்த வரைக்கும் மேஜிக்கல் ஸ்கோர் இந்தியா வில் நீட் பிகாஸ் பும்ரா இஸ் லுக்கிங் ஃபிட் இஸ் 210. தட் இஸ் ஒன்லி 60 ரன்ஸ் அவே என்ன பொறுத்த வரைக்கும் 60-65 ரன்ஸ். ஐ எம் ஷூர் தட் தே வில் கெட் தேர். அதனால இன்னைக்கு பாத்தீங்கன்னா இந்தியா அஹெட் 53-47. இதை நீங்க ஒத்துக்கிறீங்களா இல்ல பீடா டஃப் பிச் ஆஸ்திரேலியா தான் அஹெட்ன்றீங்களா? இல்ல சந்தோஷமா ஒத்துக்கிறேன். நான் நேத்து நீங்க 174 போய் சந்தோஷப்பட்டேன். நடந்துதான் சரி சரி நம்ம வாய வைக்க வேணாம்னு விட்டுட்டேன். ரொம்ப சந்தோஷம். நடந்தா இன்னும் மிக்க மகிழ்ச்சி. 210 வேற சொல்லிட்டீங்க கரெக்ட். நான் வந்து கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என் பையன்கிட்ட பேசிட்டு இருந்தேன் 220 230 இருக்குமோ பாப்போம் பீடாக் என்ன சொல்றாருன்னு நான் நினைச்சேன். நீங்க இன்னும் கொஞ்சம் அதிகமா சொல்லுவீங்கன்னு நினைச்சேன். பட் நீங்க 210 சொன்னது வெரி ஹாப்பி. நாளைக்கு என்ன ஆகுது அப்படின்னு பாப்போம் பீடாக். அப்படியே உங்க ஃபைனல் தாட்ஸ் சொல்லிருங்க. இன்னொன்னு சொல்றேன், இந்த 210 இஸ் ஃபுல்லி ஃபிட் பும்ரா. நம்மளோட ப்ராப்ளம் என்னன்னா அந்த நியூ பால்ல வந்துட்டு உங்களுக்கு பிரேக் த்ரூ கொடுக்கிற ஒரே போலர் ஹாஸ் பீன் பும்ரா. சிராஜ் வந்து இந்த டெஸ்ட் மேட்ச் நல்லா போட்டாரு, போன டெஸ்ட் மேட்ச் செகண்ட் இன்னிங்ஸ்லும் நல்லா போட்டாரு. அந்த நியூ பால்ல வந்து பெடல் எடுக்கிற ஒரே போலர் பும்ரா. பும்ரா இல்லைன்னா அவரோட பும்ரா இல்லன்னா 350 257 350 இல்ல 257. இந்த பிச்சு கஷ்டம். இப்ப அவங்க என்ன பண்ணணும்னா இப்ப பும்ரா இல்ல அப்படின்னா பிரசித் கிருஷ்ணா கிட்ட நியூ பால் கொடுக்க கூடாது, நிதிஷ் ரெட்டி கிட்ட நியூ பால் கொடுக்கணும். ஏன்னா பிரசித் கிருஷ்ணா நிறைய ஷார்ட்டர் ரன்ஸ் போடுறாரு. கவாஜா மாதிரி ஒரு ஆள் அப்படியே தடுமாறுறாரு. கொன்ஸ்டாக்ஸ்லாம் ஷார்ட்டா போட்டுன்னா புல் அடிச்சிருவாரு. ஸோ இவங்க என்ன எப்படி இவங்க யோசிக்கணும்னா இஃப் பும்ரா இஸ் நாட் கோயிங் டு ஸ்டார்ட் நிதிஷ் ரெட்டியை நீ குயிக்கா போடு, இந்த 4 to 6 மீட்டர்ஸ் லென்த் போடுன்னு. இப்ப ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் நாளைக்கு என்னன்னா இந்த பண்ட்டு மட்டும்தான் வந்துட்டு கரகாட்டம். நாளைக்கு ஜடேஜாவும் சரி வாஷிங்டனும் சொல்லி இந்தியா ஹேஸ் டு பேட் அன்டில் லஞ்ச் டுமாரோ. இஃப் இந்தியா பேட் அன்டில் லஞ்ச் டுமாரோ இட் வில் பி 2-2 இன் ஃபேவர். we will be retaining the Border Gavaskar trophy. அதுக்கப்புறம் ஆஸ்திரேலியா should not win a test match in Sri Lanka. Still we have a chance hoping coming back to India that still we are not out of WTC and we have retained BGT. என்னை பொறுத்த வரைக்கும் நாளைக்கு வந்து டெஸ்ட் மேட்ச் முடிஞ்சிடும். You will come back tomorrow to have a final hurrah and what has happened, whether India has retained the BGT and also have a chance, outside chance in WTC. I'll do that review tomorrow with your very own Octopus with India going 53-47, a slender edge at the end of day 2. We will see you tomorrow. Thanks a lot and bye-bye.